பனி துளி நீர். இந்த பனி துளி நீர் நம்ம எப்படி உபயோகம் பண்ணலாம், இதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பனி துளி நம்ம எப்படி சேகரிச்சுக்கணும், இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மழை தண்ணியெல்லாம் ஈஸியாக பிடிச்சிடலாம். அதனுடைய குணாதிசயம் வேறு, இதனுடைய குணாதிசயம் வேறு. இதை பிடிக்கிறது எப்படி பிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த பனி எப்போ நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா, கார்த்திகை, மார்கழி, தை மாதம். இந்த 3 மாதம் பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த 3 மாதத்துக்குள்ளே எப்போ ஒன்றா பிடிச்சிக்கலாம். இது பிடிக்கிற முறை வயல்காட்டில் அருகம்புல் நிறைய முளைச்சிருக்கும் அந்த வரப்புலலாம். அது மேலே என்ன செய்வாங்க, நல்லா தூய்மையாக இருக்கிற காட்டன் துணி, வேறு எந்த துணியும் பயன்படுத்தக்கூடாது. இந்த காட்டன் துணி நம்ம ஏற்கனவே அழுக்கு இல்லாமல் புது துணி வாங்கணுங்க. இது கிளாஸ் கொமல்னு சொல்லுவாங்களே, ரொம்ப மெலிசாக இருக்கும், மெல்லியதாக இருக்கும். அந்த மாதிரி துணி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இதை வாங்கி நீங்கள் அந்த அருகம்புல் மேலே சாத்திட்டு வந்தீங்கன்னா, காலையில் விடிய கால சூரியன் வராத முன்ன அந்த ஆடை அப்படியே மொல்லமாக எடுத்து ஒரு பிழிஞ்சிங்கன்னா பாத்திரத்தில், காப்பர் பாத்திரத்தில் பிழிஞ்சு எடுத்துங்க. இந்த தண்ணி ஒரு 1/2 லிட்டர் கிடைக்கும், 1 லிட்டர் கிடைக்கும், அது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு துணி நம்ம போட்டு வைக்கணும். இது ஒரு முறை பிடிக்கிறது. இன்னொரு முறை இருக்குது. இதே காட்டன் துணி நீங்கள் பந்தல் கட்டுறோம் இல்லைங்களா, 4 மூலைக்கு 4 கயிறு போட்டு பந்தல் கட்டிட்டு, அருகம்புல் விட இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டானது என்னென்னா பார்த்தீங்கன்னா தர்பை. இந்த தர்பையில் வர்ற பனித்துளி இன்னும் அற்புதமாக இருக்கும். அதை நல்லா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க அதை இதுக்குன்னு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு நமக்கு பல நோய்ங்க வராமல் தடுக்கிறதுக்கு. இது கல்ப நீர் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இதுக்கு. இந்த தண்ணி சும்மா நீங்கள் ஒரு கிளாஸ் 1/2 கிளாஸ் எல்லாம் குடிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு இப்போது 4 பக்கம் இந்த துணி கட்டிட்டு கயிறு போட்டு 2 கூட பெருசாக கட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவு கட்டிட்டு, நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நல்லா அருகம்புல், நல்லா இவ்வளோ அருகம்புல் கொண்டு அப்படியே பரப்பிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தர்பையும் போடலாம். போட்டுட்டு கீழே காஃபர் பாத்திரம் நடு மையத்தில் ஒரு நூலை கட்டி, அது ஏன்னா ஒரு வைட்டு ஒரு கல், சுத்தமாக அந்த கல் கழுவி அந்த இதில் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு பேராஷூட் மாதிரி, நம்ம குடை எப்படி இருக்குது அந்த மாதிரி பண்ணணும். இந்த அமைப்பு பண்ணிங்கன்னா இந்த பனித்துளி நைட்டு முழுக்க காலைல பார்த்திங்கன்னா அந்த பனியில் துளியில் குறைஞ்சது உங்களுக்கு இந்த ஆடை எவ்வளோ விஸ்தாரமாக கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும். 1/2 லிட்டர் கிடைக்கலாம், 1 லிட்டர் கிடைக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா பனி ஒரு சில நல்ல சீசனில் இருக்கும்போது இப்போ நல்லா பனி கொட்டுது. இது மட்டும் இல்லாத ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசப்படும். ஒரு சில இடத்துல பனி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல இந்த தாவரம் நிலைப்பகுதி, ஆற்றுல மழை நீர் சுற்றி பற்றி நிறைய தண்ணிங்க தேங்குற இடத்துலலாம் உங்களுக்கு பனி மிக அருமையாக இப்போது இந்த கால சீசனில் நிறைய கிடைக்கும். எல்லா தண்ணியும் பிடிச்சிடலாம். நம்ம இந்த பனித்துளி பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. இதை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் பல வைத்திய முறை இருக்குது. இந்த நீரை கொண்டு வைத்தியர்கள், அனுபவ வைத்தியர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, இதில் நிறையா மருந்துகளும் சேகரித்து இது நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இந்த பனித்துளி என்ன அளவு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு விழிப்பாக இருக்கும். ஏன்னா தண்ணி எல்லாம் மருந்து தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. கல்ப மூலிகை, கல்ப மருந்து, கல்பமான நிறைய விஷயம் பேசுவோம். தண்ணி கல்பம்னு சொன்னால் நம்ப முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த பனித்துளி அவ்வளோ தூய்மையாக இருக்கும். இதை ஒரு 5 சொட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நோய் நம்ம என்னென்ன நோய் போவேன்னா பார்த்திங்கன்னா, சொறி, சிரங்கு, நம்ம உடலில் மேக ரணத்தை பொங்கி வரும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகும். நமக்கு உடல் எரிச்சல் இருக்கும், இந்த எரிச்சல் முற்றிலும் சரியாகும். இது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா வாதம், முக்குற்ற தோஷம், இதையெல்லாம் சரி செய்யக்கூடியது அற்புதமான ஒரு நீருங்க. நீரிழிவு நோய், வாத பிணிகள், இதே ஒரு சிலருக்கு பேதி ஆகும். என்னன்னு காரணம் என்னென்னு தெரியுது, சடனாக பேதி ஆகும், ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிட்டு பேதி ஆகும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் மாதத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி இந்த மாதிரி லைனில் போய்கினே இருப்பாங்க. எப்போ பார் நோயாளியாகவே இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும். துளி இவ்வளோ வேலை செய்யுமா? ஆமாங்க, கண்டிப்பாக. இதெல்லாம் நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு வாக்கியம்தான் இதெல்லாம். இதை நம்பி செய்கிறது அவங்கவுங்க கையில் இருக்கு. இந்த குணாதிசயங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது
வெண்மேகம் இதையும் சரி பண்ணும். இந்த நம்ம உடம்புல எவ்வளோ ரோமங்கள் இருக்கோ இந்த ரோமத்தை எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ புத்துணர்ச்சி கொடுக்கும். இந்த உடலை நமக்கு நல்லா பிரகாசமாக பொலிவாக இருக்கும். ஒரு சிலருக்கு முகம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, என்னவோ அருள் வாங்கிட்ட போல இருக்குது, முகம் ரொம்ப தெளிவாக ஜொலிப்பாக இருக்குது. அவங்களுக்கு அந்த முகத்தை பார்க்கணுன்னு இருக்கும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சின்ன பசங்க கூட இருக்கலாம். இந்த சின்ன பசங்களுக்கு இந்த முக தோற்றம் நிறைய பசங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இந்த கல்ப நீர் இதை சாதாரணமான நீர் கிடையாதுங்க. இது அளவு 5 சொட்டு சாப்பிட்டா போதும். இதை உங்களுக்கு வீட்டில் தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி இருந்ததுன்னு வச்சுங்க. அந்த தண்ணியில் ஒரு 5 சொட்டு இது போட்டு சாப்பிட்ணும். டைரெக்டாக நீங்கள் நாக்கில் வச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பனித்துளி மிக உயர்வானது கல்ப நீர். இதை நாக்கு சுட்டுடும். அதனால் தண்ணியில் தான் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். இதே நேரத்தில் உங்களுக்கு தண்ணி எதில் சேகரித்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மண்பண்டம். மண்பண்டம் வேஃபர் ஆகும் நிறையா, மண் பானைக்கு ஏற்ற மாதிரி. இல்லைன்னா நீங்கள் காப்பர் பாத்திரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரே ஒரு சொட்டு கூட உங்களுக்கு தண்ணி குறையாது. தண்ணி வச்ச தண்ணி அப்படியே இருக்கும். தண்ணியும் நல்லா சுத்தபத்தமாக காப்பரில் வச்சிங்கன்னா அவ்வளோ உத்தமமாக வேலை செய்யும். முக்கியமாக இந்த நீர் எப்போ சாப்பிட்ணும், நீங்கள் எல்லாம் நாஷ்டா பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக எல்லாம் பண்ணிட்டு 9-10 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. சூரியன் பூமியில் வரக்கூடாது. அந்த வெயில் வெயிலில் பட்டுதுன்னா அன்றைக்கி நீங்கள் சாப்பிட தேவையில்லை. சாப்பிட்டிங்கன்னா அது வேலையும் செய்யாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காலையில் 5 மணிக்கோ 5:30 மணிக்கு எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்லை. எந்த ஒரு மருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளுக்கு சாப்பிடும்போது முதல்ல மலம் கழிச்சிடணும். இந்த மலம் வயிற்றில் வச்சுக்கிட்டு எந்த மருந்தும் சாப்பிட்றது அவ்வளோ சரி கிடையாதுங்க. இதே நேரத்தில் இந்த பனி துளி நீர் சாப்பிட்றதுனால எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. அந்த அளவுக்கு இதில் நல்ல விஷயம் இருக்குது. இந்த பனித்துளி சாப்பிடும்போது கண்டிப்பாக மாமிச உணவு தவிர்த்திடணும். ஏன்னா இது கல்ப நீர், இது சாதாரண நீர் கிடையாதுங்க. நீங்கள் வேணுமென்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள் பனித்துளி, இந்த தர்ப புல்லுன்னு இருக்கும் காட்டில் ஆத்தமரத்தில், அந்த தர்பையில் அந்த பனிக்கு தாங்காமல் சொட்டாக ஒவ்வொரு சொட்டாக விழுந்துக்கினே இருக்கும். அந்த தண்ணி 10 சொட்டு நீங்கள் வாயில் நாக்கில் அப்படி நாக்கு நீட்டி இந்த மாதிரி நாக்கில் வீழ்ந்துச்சின்னு வச்சுங்க, இந்த நாக்கு சும்மா விறுவிறுன்னு இருக்கும். நாக்கு சுட்டு போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது சாப்பிட்டாலும் கண்டிப்பாக எரிச்சல் கொடுக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால் இந்த தண்ணி மட்டும் 5 சொட்டு டைரெக்டாக வேறு ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் ஒரு 5 சொட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த அவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வரக்கூடிய வியாதியிலலாம் நமக்கு விடுதலை முழுமையாக நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே ஆலங்கட்டி மழை நீரை பற்றி பதிவு இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.